தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் மேம், நடிகர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோட்டலாக நீட்டுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருக்காரு. தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு. முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப காமெடியா தான் இருக்கு. ஏன்னா அவர் மாணவர்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தான் அவரோட டார்கெட்டாவே இருந்தாங்க. அப்ப தெரியல அவரோட எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை கவரத்துக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்பதான் தெரியுது மாணவர்களுக்கே ஒரு தப்பான வழிகாட்டியா அவர் இருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரி மாணவர்களை 2 வாட்டியா கூப்பிட்டு வச்சு அட்ராக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப அபத்தமான ஒரு இதுவா இருக்கு அவர் சொல்றது. ஏன்னா அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டேட் சிலபஸ்ல மாணவர்கள் படிச்சுட்டு என்சிஆர்டில எப்படி நாங்க எக்ஸாம் எழுத முடியும் மாணவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைங்க. இது இட் இஸ் a common one. அப்ப என்ன ஆகணும், எப்படி ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்ற மாதிரி அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிலபஸை கொண்டு வாங்க. ஏன் நீங்க நம்ம ஸ்டேட்டுக்கு ஒண்ணு இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, ஐஜிசிஎஸ்இ இருக்கு, அது எல்லாமே இல்லாம ஒரே சிலபஸா கொண்டு வாங்க. நீங்களே திமுக காரங்க எதிர்க்கிறவங்களே காங்கிரஸா இருக்கட்டும், கூட்டணியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எவ்வளவு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், ஐஜிசிஎஸ்இ, கேம்பிரிட்ஜ்னு இவ்வளவு வச்சிருக்கீங்க. அப்ப எல்லாத்தையுமே விலக்கிட்டு ஒரே சிலபஸா கொண்டு வாங்க. ஸ்டேட்டோடதையுமே சமச்சீர்னு கொண்டு எப்படி குழந்தைங்களோட எதிர்காலத்தை அழிச்சாரோ கருணாநிதி, அந்த மாதிரி இல்லாம அதுக்கும் ஒரு லெவல் வேணும். மெட்ரிகுலேஷன்ன்றது இப்ப இல்ல, ஓகேங்களா? ஸ்டேட்னு சமச்சீர்னு கொண்டு வந்தாங்க. அது ரொம்பவே அதோடைய தரம் கம்மியா இருந்தது. ஒரே புக்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், சயின்ஸ், தமிழ்னு ஒரு 100 பேஜஸ் புக்ல எல்லாமே கவர்ந்த ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி இல்லாம ஸ்டேட்ல இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் அப்படின்னு வரும்போது எல்லாரையும் சமமா பாக்கணும்னு தோணல. அப்படின்னா ஸ்டேட்டோட சிலபஸோட தரத்தை உயர்த்துங்க. உங்களுக்கு அதுதான் ப்ராப்ளம்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு குரல் கொடுங்க. ஆனா நீட் வேணான்னு குரல் கொடுக்கறது இது நீங்க உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா பசங்களுக்கு, மாணவர்களுக்கு, அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஓகேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வழிகாட்டுதலா நீங்க இருக்கணும் அவங்களுக்கு, மாணவர்களுக்கு. ஆனா அவங்களுக்கு எதிரான, அவங்களோட வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விஷயமா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப யார் வேணாலும் சிறுபான்மையினராக இருக்கட்டும், பட்டியலினத்து சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான ஜாதி மதமா இருந்தாலும் நீட்ல தேர்வு பெறலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு பெறலாம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா நீங்க அதுக்கே ஒரு தப்பான வழிகாட்டியா இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்து பேசின சிறப்பு விருந்தினர்கள் பேசினது நீங்கள் கேட்டிருப்பீங்க. திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு தில்லாலங்கடி வேலை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. திமுகவுடைய பி டீமாக இருக்கிறதுனால தான் ஒன்றிய அரசுன்ற வார்த்தையெல்லாம் இவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. காயத்ரி சுரேஷ் எஜுகேஷனிஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது முழுக்க ஒரு அரசியல் மட்டும்தான். இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது ஒரு சிம்பத்திக்காக நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியை வைத்து விளையாட வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நடிகர் விஜய் அவர்களுக்கு கல்வியாளர் காயத்ரி அவர்கள் வச்சிருக்காங்க. முன்னாள் விளவங்கோடி எம்எல்ஏ, இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய திருமதி விஜயதரணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா துறைகளிலையுமே நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒன்று இருக்கு, நீட் தேர்வுக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு வேணாம் அப்படின்றது அப்படி சொல்றதே முதல்ல ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி மாநிலங்கள் அதனுடைய கல்வி தரத்தை உயர்த்தணும். ஸோ அந்த கல்வி தரத்தை, பாடத்திட்டத்தினுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கையை திருமதி விஜயதரணி அவர்கள் வச்சிருக்காங்க. திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா, நீட் விலக்கு நாங்க வாங்கி கொடுக்கிறோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா திமுக, அவங்கள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கேள்வி கேட்டு இருந்தா தான் அது கரெக்டா இருந்திருக்கும். நாங்க மத்திய அரசுல நீட் வேணும்ன்றதா எங்களுடைய கொள்கை. ஸோ நீங்க எங்ககிட்டயே கேட்டுட்டு இருந்தா எப்படி நியாயமா இருக்கும்? திமுக நீட் விலக்கு எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தினாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கேள்வி வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பேச்சை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் அரசியல் பேசல, கொஞ்சம் மழுப்படா பேசிட்டு போயிட்டாரு. இதுல முழுமையாவே இது நீட்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவர் பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.